Hello friends, welcome to News Tamil Online. சமீபத்தில் மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவங்க தலைமையில் ஜிஎஸ்டி கவுன்சிலோட கூட்டம் ராஜஸ்தான்ல நடந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முதல்ல ஏன் நடக்குது, அதாவது ஒரு சில பொருட்களுக்கு நாம வரி செலுத்தி இருப்போம், அது அப்படியே இருக்கலாமா அல்லது அதை இன்க்ரீஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பொதுவா இந்த கூட்டம் நடக்கும். அது மட்டும் இல்லாம புதுசா ஏதாவது பொருட்களுக்கு வரி விதிக்கலாமா அதை பத்தியும் விவாதிப்பாங்க. இந்த ஒரு டிஸ்கஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம்ல இப்போ பல புதிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விலையை அதிகரிச்சு மக்களை வியப்புக்குள்ள மட்டும் இல்லாம கோபத்துக்கும் ஆளாக்கியிருக்காங்க. இந்த ஜிஎஸ்டியால மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, இந்த ஜிஎஸ்டி அவசியமா, இப்படி பல டாபிக்ஸ் பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இப்போ நாம வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல எல்லாமே 5% ஜிஎஸ்டி போடுவாங்க. இதை பேஸ் பண்ணி தியேட்டர்ல விற்கப்படுற பாப்கார்னுக்கு சேம் 5% ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா பேக் அண்ட் லேபிள் பண்ணப்பட்ட பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டி. அதுக்கு அப்புறமா கேரமல் செய்யப்பட்ட பாப்கார்னுக்கு 18% ஜிஎஸ்டி போடப்பட்டிருக்கு. அடுத்ததா கார். இந்தியாவில் இந்த கார் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு ஜனவரியில இருந்து 4% விலைவாசி அதிகமாக போகுது. 148 பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விகிதத்தை அதிகரிச்சிருக்காங்க. புகையிலை மற்றும் அது தொடர்புடைய பொருட்கள் மற்றும் காற்றூட்டப்பட்ட பானங்கள் மீது 35% வரி விதிக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆடம்பர மற்றும் அலங்கார பொருட்களுக்குமே அதிக வரி விதிக்கப்பட்டிருக்கு. 20 லிட்டர் மற்றும் அதுக்கு மேற்பட்ட பேக்கேஜ் செய்யப்பட்ட குடிநீர் மீதான ஜிஎஸ்டியை 18% இருந்து 5% குறைக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. உடற்பயிற்சி குறிப்பேடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. 15,000க்கும் மேல மதிப்புள்ள காலணிகளுக்கான ஜிஎஸ்டியை 18% இருந்து 28% உயர்த்தவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. 25,000க்கும் மேலுள்ள கடிகாரங்களுக்கான ஜிஎஸ்டியை 18 இருந்து 28% உயர்த்தவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. பொதுவா கூகுள் பே மூலமா செய்யப்படுற ரீசார்ஜ் ஸ்கீமுக்குமே ரூபாய் 1 முதல் 5 வரை ஜிஎஸ்டி விதிக்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் டீ குடிக்கிறதுல இருந்து வீட்டு வாடகை, மின் கட்டணம், இப்படி பல விஷயங்களுக்காக நாம யூபிஐ மூலமா தான் பே பண்றோம். இதனால நம்ம நேரமும் மிச்சப்படுது. எப்பவுமே காசு கையில வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. சென்னை, பெங்களூர் இப்படிப்பட்ட நகரங்கள்ல யூபிஐ மூலமா பணம் செலுத்துறது மக்களோட வழக்கமாவே இருக்கு. இந்த நிலையில தான் ஜிபே மூலமா ரீசார்ஜ் செய்தா அதிக கட்டணம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பையும் மக்கள் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. சாதாரணமா சாலையோர கடைகள்ல கூட பேடிஎம் பயன்படுத்தப்படுது. ஆனா அவங்க கிட்ட கூட வரி வசூலிக்கப்படுறது ரொம்பவே கொடுமையான விஷயம். ஓகே, இனி நம்ம ஜிஎஸ்டி பத்தி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 2009லயே டைரக்ட் டாக்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அத 2010ல பார்லிமெண்ட்ல டிஸ்கஷனும் பண்ணாங்க. அதுக்கு அப்புறமா 2017ல இந்த ஜிஎஸ்டியை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ 2025ல டைரக்ட் டாக்ஸ் கோடையும் கொண்டு வந்துட்டாங்க. 1961ல கொண்டு வரப்பட்ட முதல் இன்கம் டாக்ஸ் லா பத்தி பார்க்கலாம். இந்த லா படி எல்ஐசில 10ல இருந்து 20 இயர்ஸ் மணியை சேவிங்ஸ் பண்ணாலும் அந்த அமௌண்ட்டை எடுக்கும்போது அதுக்கு எந்த ஒரு டாக்ஸுமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நம்ம கவர்மெண்ட் 2025ல கொண்டு வந்திருக்க இந்த டைரக்ட் டாக்ஸ் கோட் மூலமா நாம சேவ் பண்ண 5% கேஷை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியதா இருக்கும். இந்தியாவோட ஹையஸ்ட் டாக்ஸா இருக்கிறது 30%. அதையும் 35% மாத்தணும்னு டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. அதாவது நீங்க ஹை டாக்ஸ் லெவல் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா
இன்னும் அதிகமா டாக்ஸ் கட்ட வேண்டியதா இருக்கும். அடுத்ததா, இந்தியாவிலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இந்தியாலேயே வேலை பார்த்து டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இந்தியன் ரெசிடென்ட். அடுத்ததா, ஆர்டினரி ரெசிடென்ட். லாஸ்ட் 7 வருஷத்துல 730 டேஸ்க்கு கீழே யாரெல்லாம் இந்தியால கம்மியா இருந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஆர்டினரி ரெசிடென்ட். அண்ட் 1 இயர்ல யாரெல்லாம் 182 டேஸ்க்கு கீழே இருந்திருக்காங்களோ அவங்க நான் ரெசிடென்ட் இந்தியன். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 படி ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனலைஸ் பண்றதுக்கு 2 டைம் பீரியடா கன்சிடர் பண்றாங்க. ஒன்று ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர். இந்த கான்செப்டை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் யூஸ் பண்ண போறதா டைரக்ட் டாக்ஸ் கோட் சொல்லுது. நம்மள மாதிரி காமன் பீப்புளுக்கு டிடிசி பத்தி புரிதல் குறைவாதான் இருக்கும். ஆனாலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. கவர்மெண்ட் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் இன்கம்ல இருந்து ஷேரை எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்மளோட லாசஸ் அதை பற்றி யாருக்குமே கவலையே கிடையாது. ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் நாலேஜை டெவலப் பண்ணுவோம். கவர்மெண்ட் இந்த சேஞ்சஸை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸையும் வெல்த் அண்ட் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிங்க. இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த புதிய ஜிஎஸ்டி வரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.